ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு சின்ன அறுவடை பண்ண போகிறோம். எதுக்காக இப்போ வந்து ஈவினிங்கில் அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வீக்கெண்டு பூச்சி விரட்டி பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி ஒரு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் இருக்குது, இங்கே பாருங்க. ஒரு 4 வெண்டை கிடக்குது. குட்டியாக ஒரு தக்காளி இருக்குது, அதையுமே அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கத்தரிக்காய் கொஞ்சம் நிறையவே இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். 4 வெண்டைக்காய், குட்டியாக ஒரு தக்காளி. இப்போ நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முள்ளு கத்தரிக்காயே பிடிக்க முடியல. எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு பூச்சி விரட்டி தெளிக்கிறதுனாலும் அதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய்களையுமே அறுவடை பண்ணுறேன். முள்ளு கத்திரிக்காவை பறிக்கிறது தான் ஒரு நிமிஷம் இதை போட்டுட்டு வரேன். இல்லாட்டி குத்துறாங்க, பயங்கரமாக குத்துறாங்க. ஒரு கத்திரிக்காய் மட்டும் கையில் பிடிக்கிறது ஈஸி. 2-3 பிடிச்சோன்னா கொத்தி வச்சுருவாங்க. நெய் கத்திரிக்காய் எந்த டைமில் அறுவடை பண்ணாலும் சுவை தான். ஓரளவுக்கு கத்திரிக்காய் பறிச்சிட்டேன். இனி கொஞ்சம் ரொம்ப பிஞ்சாக தான் கிடக்கு. இனி நம்ம சீனா வரைக்காய். நேற்று கூட சீனா வரைக்காய் பொரியல் தான். சீனா வரைக்காய் வந்து சாம்பாரில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் உள்ளது. காற்றுல உடைஞ்சு கிடக்குறாங்க கிளையெல்லாம். ஓகே, அதான் நிறைய பறிச்சிட்டோம். கம்மியாக தான் இருக்குது. அப்பா, தொட்ட இடமெல்லாம் குத்தி குத்தி வைக்குது. வேறு கோவக்காய் இருக்குதா? இருட்ட ஆரம்பிச்சிருச்சா? கொஞ்சம் கண்ணு தெரியல. இப்போ நம்ம போய் செம்பருத்தி, அதுக்கப்புறம் செம்பரத்தை ரெண்டையும் பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நீ வந்து இதை டீ போடலைன்னா கூட, டீ போடாத அன்னைக்கு இதை எடுத்து காய வைக்க சொல்லிட்டாங்க பிள்ளைங்க. ஸோ இதை காய வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து டீ போடுறது அன்னைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், விதையை பாருங்கள். பறிக்கிறது கஷ்டம், வரவே மாட்டாங்க. நிறைய விதை கிடக்கு. விதையை தனியாக ஒரு நாள் சேகரிக்கலாம். இந்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியை
ரீபாட் பண்ணதுக்கு நேரமே இல்லை. பூக்கள் எல்லாம் சிறுத்துருச்சு. மண்ணை எடுக்கணும். 3 நாள் லீவ் விட்டுருக்கு. அப்படி இருந்தும் கூட டைம் இல்லை. நம்ம அந்த ப்ராடக்ட் வேறு ரெடி பண்ணுறோமா. ஸோ இப்போ வேறு நம்மக்கிட்ட 9 ப்ராடக்ட் வந்துடுச்சு. ரொம்ப டைட் ஆயிடுச்சு நம்மளோட சூழ்நிலை. 3 நாளும் நமக்கு ப்ராடக்ட், அதுவும் முடவாட்டுக்கால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஆமாம், சரி இருட்டிடுச்சு. அதனால் இன்றைய அறுவடை ஒரு 4 வெண்டைக்காய், ஒரு 3-4 வகை கத்திரி, சீனவரிக்காய் கொஞ்சோண்டு, தக்காளி, அப்புறமா பச்சம்பருத்தியும் சம்பரத்தையும். அவ்வளோதான் இன்றைய அறுவடை. போதும். இருட்டிடுச்சு. கொஞ்சம் இருட்டில் எனக்கு காய்கறி பார்க்கறதுக்கு தெரியலை. ஸோ இதோட இந்த அறுவடையை முடிச்சுட்டு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப இருட்டிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி அறுவடையாக இருந்தாலும் மாலை நேரத்தில் பறிச்சுட்டு அப்படி காலையில் சமைக்கும்போது சும்மா மாசாக இருக்கும்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாப்பி கார்டனிங்.